எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் ஃபுல்லா ரெட்ல இருக்கு. எல்லாரும் பேனிக் ஆயி செல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஐடி செக்டார் மேல இவ்ளோ பயம் இருக்கும்போது தான் நம்ம வேல்யூவ பார்க்கணும். டிசிஎஸ் இப்போ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு டிசிஎஸ் நான் ஆட் பண்ண போறேன். இது என்னோட செகண்ட் ஷேர் இன் ரீசன்ட் டைம்ஸ். ஆனா டிசிஎஸ் கூட என்னோட ஜேர்னி ரொம்பவே பெருசு. இன்னைக்கு வீடியோவில் எப்படி 1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 20,00,000 மாறி இருக்கும் அப்படின்றத கிளியர் கான்செப்டாக ரியலாக நடந்ததை பார்க்க போகிறோம். ஃபுல் மேக் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் செலிபிரிட்டி வெர்மாடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன சொல்லணும்னு தோணுச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லை பெட்டராக பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். டன் 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 2004 டிசிஎஸ் ஐபிஓ வந்துச்சு. அப்போ யாராச்சும் ஜஸ்ட் 1 லேக் ஜஸ்ட் இல்லை, 2004 1 லேக் பெருசு தான், பட் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் இன்றைக்கி அதோட வேல்யூ ஜஸ்ட் அபவ் 20 லேக் மேலே. இந்த மார்க்கெட் லோ ஆனதுக்கு அப்புறமும் 20 லேக் மேலே இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? 2006 1:1 ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுத்தாங்க டிசிஎஸ். லைக் 2009லேயும் 2018லேயும் சேம் 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுத்தாங்க. போனஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா? அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் இருக்குன்னா அந்த போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஷேர் நியர்லி 500 மாறிடும். ப்ரைஸ் கம்மியாயிடும், பட் அந்த ஒரு ஷேருங்கிறது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸ்ப்ளிட் போனஸ், இது 2 கான்செப்ட் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னொன்று தனியாக பார்க்கலாம். மெயின் மேட்ரே டிவைடன்ஸ் தான். லாஸ்ட் 3 இயர் டேட்டா மட்டுமே வச்சு பார்த்தா கூட செக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 128 ருபீஸ் பெர் ஷேருக்கு கொடுத்தாங்க. நம்ம 944 ஷேருக்கு இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா அபோவ் 1 லேக் வருது டிவைடன்ட் மட்டும் 1 இயருக்கு. இந்த மாதிரி லாஸ்ட் 3 இயருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2025, 24, 23க்கு பார்த்தோன்னா கூட இமேஜின் பண்ணுங்கள், 2025ல மட்டும் டிவைடன்ட் இன்கமாக 1.2 லேக் வரும். உங்கள் இயர்லி டிவைடண்ட்டே உங்கள் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இப்போ அதிகமாக இருக்குது. 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 20 வருஷம் கழிச்சு 1 லேக் டிவைடண்டாகவே ஒரு வருஷத்துக்கு கிடச்சிருக்கு. இதுதான் காம்பவுண்டிங். டிவைடண்ட்டோட ஒரு பெரிய ஷேர்ஸில் டிவைடண்ட்டை கிடைக்கிற பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதோட என்னோட ஆம்பிஷனோட ஒரு கான்செப்ட் இதுதான். சேம் 2024லேயும் பெரிய ஷேருக்கு 75 ருபீஸ் டிவைடண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நியர்லி அபோவ் 70,000 கிட்ட 1 இயருக்கு டிவைடண்ட்டாக வந்திருக்கும். 2023லேயும் அதே மாதிரி 117 ருபீஸ் பெர் ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் 1 லேக் மேலே வந்திருக்கும். டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக பேசிவ் இன்கமாக க்ரியேட் பண்ணியிருக்கு நமக்கு ஒரு லாங் டேர்மில். ஓகே, இப்போ மெயின் கொஸ்டின். ஹிஸ்ட்ரி ஓகே, ஆனால் லாஸ்ட் 6 மந்த்ஸாக டிசிஎஸ் ஏன் இவ்வளோ விழுது? மொத்த ஐடி செக்டாரே ஏன் ஃபாலிங்கில் இருக்கு? 2 ரீசன் தான். 1 யூஎஸில் ரெசஷன் பயம், 2 ஏஐ வந்தால் ஐடி ஜாப்ஸ் எல்லாம் போயிடும்னு ஒரு நெகட்டிவ் டாக் இல்லை, இது ஒரு பபிள்னு சொல்கிறாங்க. பட் ஜாப்ஸ் நிறையா போயிட்டு தான் இருக்குது. பட் ஏஐயில் இன்னும் டிமாண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இது புதுசாக ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுன்றது தான் என்னோட தாட். டெக்னிக்கலாக பார்த்தா டிசிஎஸ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லாம் 20% விழுந்ததா ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி மார்க்கெட் பேனிக்காக இருக்கும்போது பை பண்ணுறவன் தான் லாங் டேர்மில் வின் பண்ணுவான். தென் ஹீ ஆல்சோ சேஸ் தட் ஃபேட் பிச். ஒரு கம்பெனி எந்த ஒரு நெகட்டிவ் சம்திங் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கீழே விழுது, ஜஸ்ட் ஒரு எமோஷ்னல் தாட்ஸ்னால விழுது அப்படின்னா அதை ஃபேட் பிச்னு அப்படிங்கிற ஒரு டேர்மில் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஃப்யூச்சரில் டிசிஎஸ் என்ன ஆக போகிறாங்க? ஏஐ வந்ததுனால டிசிஎஸ் காலின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. டிசிஎஸ் இப்போது ஃபுல்லாகவே ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் எல்லா ஐடி செக்டாருக்குமே. ஐடி செக்டர் எல்லாமே கிராஸ் ஆகிட்டு இருக்குன்னு பயந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கொஞ்சம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சைடுமே வார் என்னென்னமோ போயிட்டு இருக்கனால மார்க்கெட் கிராஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஐடி செக்டரில் எப்போவுமே டெக்னாலஜின்ற ஒன்று அடாப்ட் ஆகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும், அப்போ பழசுலாம் அடி வாங்கும். ஸோ புதுசாக இருக்கிறதுக்கு அடாப்ட் ஆவாங்க. இதில் ரொம்ப சின்ன கம்பெனிஸ்லாம் ரொம்ப அடி வாங்குவாங்க. பட் டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். புதுசாக ஏஐ ரிலேட்டடான எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். பழைய ஜாப்ஸ் எல்லாம் போனாலுமே புது எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகும் நம்ம இந்தியாவில். ப்ரோ, ஐடி செக்டரில் செம்ம கிராஷ் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோ க்ரோத்தில் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் இது ரொம்ப ஸ்லோ தான். ஆனால் அவங்க ஆர்டர் புக் செக் பண்ணி பாருங்கள், ரெக்கார்ட் பிரேக்கிங் டீல்ஸ்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. மணி இஸ் கம்மிங். டார்கெட் ப்ரைஸ் என்ன ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒன்ஸ் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் செட்டில் ஆச்சுன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் ஆச்சுன்னா, திரும்ப ஐடி செக்டார் திரும்பும். அப்போ டிசிஎஸ் ஈஸியாக ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு திரும்ப மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் இது வந்து ஒரு ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸில் தான் நடக்கும். கண்டிப்பாக இந்த டிரான்சிஷன் பீரியட் ஒரு அடாப்டேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது மூவ் ஆகும். பட் இது எவ்வளோ நாள் எடுக்கும்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். நீங்கள் எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணணும். உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். மணியை பொறுத்த வரைக்கும் உங்கள் காசு உங்களோட கையில் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ சம்மரி என்னன்னா, டிசிஎஸ் இஸ் ஏ லாங் டேர்ம் டிவிடெண்ட் மிஷின். இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்கினேன், ஆனால் நீங்கள் லம்சம்பா வாங்கணும்னு நான் ஐடியா தர மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. எடுத்தோன்னே மொத்தமாக 1,00,000க்கு 50,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்குன்னு வாங்காம ஒரு ஷேர் 2 ஷேர்னு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கன்சிடர் பண்ணுங்க. இது எங்கே போய் ஒரு சப்போர்ட் ரீஜன் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு எதா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யார் சொல்றதுக்காகவும் நீங்களா கண்ணை மட்டும் பண்ணாம நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படின்னு ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் வாங்க. நெக்ஸ்ட் வீடியோல சிப் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்கலாம். அது மூலமா அவங்க வெல்த் எப்படி ரிஸ்க் இல்லாம எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செலிபிரிட்டி வெரிமாட்டிஸ்க்கு. நீங்க டிசிஎஸ் ஹோல்ட் பண்றீங்களா? கமெண்ட்ல டிசிஎஸ்னு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.